உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை, கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்க திட்டத்தை நீங்க நிறைவேற்றுவதற்கு மிகவும் முக்கியமா செய்ய வேண்டியது இமிடியேட் ஒபீடியன்ஸ். இமிடியேட் ஒபீடியன்ஸ் தான் உங்களை அவருடைய பர்ஃபெக்ட் பிளானு கூட்டி போகும். அல்லேலூயா. பத்தமால சொல்லுங்க. கானான் தேசத்துக்கு கூட்டி போறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. வனாந்திரத்தில் அற்புதம் நடந்துச்சு. பட் தட்ஸ் நாட் காட்ஸ் பிளான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தை வச்சு நீ கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கேன்னு மாத்திரம் நினைச்சிடாத. கானான் தான் கர்த்தருடைய திட்டம். அதுக்கு ஒபீடியன்ஸ் இல்ல, கட்டளை அல்ல, கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும். You need to keep on. Somebody say keep on. Keep on listening to God so that like Joshua and Caleb 20 லட்சம் பேர்ல இருந்து ஆண்டவர் 2 பேரை தான் கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார். They might get exalted in a miracle happen in the wilderness thinking that is God's plan for them. No. ஆபிரகாம் தந்தை என்று அழைக்கப்படுகிறான் என்றால் அவன் தந்தைக்குரிய தகுதி என்னன்னா கேட்பது. ஒரே பேரான மகன் நேசகுமாரன குடுன்னு கேட்டோன செகண்ட் தாட்டே இல்லாம அதிகாலமே எந்திரிக்கிறான். அப்புறம் இஸ்மவேலையும் ஆகாரையும் துரத்தி விட சொல்றார் ஆண்டவர். உடனே அடுத்த நாள் காலையில் துரத்தி விட்டுறான். ஒன் திங் தட் ஹி டஸ் இஸ் இமிடியேட் ஒபீடியன்ஸ். மோசையை போல மக்களுக்காக பரிதோத்தம் ஒருத்தம் கூட கிடையாது. ஆனா ஒரு நேரத்தில் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக மழையை பார்த்து ஆண்டவர் பேச சொல்லாரு. அடிச்சிட்டான். தண்ணி வந்துச்சா. ஆனா ஆண்டோடைய இருதயம் சந்தோஷமா இல்லை. அது நிமித்தமா தான் மோசே கானான்குள்ள போல. கானான் தேசத்துக்கு அழைத்து வர முதல் காரணியா இருந்த மோசேவே அங்க அனுப்பலன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற திட்டம் எப்படி இருக்கும்னா, நீ அவருக்கு கீழ்ப்படிவாயானால் உன்னை உயர்த்தி முதல் இடத்துல வைப்பாரு, மலை தேசத்தை கொடுப்பாரு, கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வாரு.